இனி வத்த குழம்பு லவர்ஸ், இது உங்களுக்காக மட்டும்தான். ஒரு 20 மினிட்ஸில் குயிக்காக பண்ணிடலாம். ஒரு ஹாட் ரைஸ்க்கு சூப்பராக சாப்பிடலாம். ஒரு பேனில் 5 ஸ்பூன் ஆஃப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆஃப் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை விட்டுருங்க. இந்த வத்த குழம்புக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 7 8 சின்ன வெங்காயம் மட்டும்தாக்கா. நல்லா கல் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு இடுக்கு கருவேப்பிலை, அப்புறம் பல்ஸில் அரைச்சி விட்டு ஒரு தக்காளி பழத்தை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். தென் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு டீப் ப்ரௌன் அண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு துண்டு புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே உப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ண ஒரு வெல்லம் 2 துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு டேஸ்டியான வத்த குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹாட் ரைஸ்க்கு நல்லாவே நம்ம சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்டாப்பிங்.